வணக்கம். இன்று நாம் சூரிய சந்திரர்களின் ஓட்டப்பாதை வெட்டும் இரு புள்ளிகளில் தென்புள்ளியாக கருதப்படும் கேதுவை பற்றி பார்ப்போம். கேது புகை நிறமுடையது. ஒவ்வொரு ராசியிலும் 1.5 ஆண்டு வீதம் 12 ஆண்டுகள் 18 ஆண்டுகளில் பூரண சுழற்சியை முடிக்கிறது. இது அதிரடி கொந்தளிப்பு தன்மையுடையது. அஸ்வினி மகம் மூல நட்சத்திரங்களை ஆட்சி செய்கிறது. புதன் நட்பு, சூரியன், சந்திரன் பகை, குரு நடுநிலை. கேது மோட்சம், ஆன்மீகம், துறவு, மந்திர சாஸ்திரம், வேதாந்தம், தவம், மௌன விரதம் ஆகியவற்றை குறிக்கிறது. இது தாய் வழி தாத்தா, மூத்தவர்கள், நாய், சேவல், கழுகு, வேட்டையாடிகள், கற்கள், விலங்கியல், சிவபக்தர்கள் போன்றவற்றையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. உலோகம், கலவை உலோகம் மற்றும் மைக்கா. ரத்தினம், வைடூரியம். விம்சோத்ரி தசா 7 ஆண்டுகள். நல்ல நிலையில் இருந்தால் ஆன்மீக உயர்வு, செல்வம், பிரம்ம ஞானம், அதிர்ஷ்டம், உள்ளார்ந்த விழிப்புணர்வு தரும். தீய நிலையில் இருந்தால் அகந்தை, பொறாமை, மன அமைதி, இழப்பு, பதட்டம், கலக்கம் ஆகியவற்றை தரும். நோய்களில் வயிற்றுப்புண், கண் குறைபாடு, காய்ச்சல், சின்னம்மை, புண்கள், காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். கேது ஆன்மீக துறவையும் வாழ்க்கை சுகங்களையும் ஒரு சேர குறிக்கிறது. துன்பத்தையும் இறுதியான விடுதலையும் அருளுகிறது. இத்துடன் கேதுவை பற்றிய விவரத்துடன் முடித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சுக்கிரனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.